ஹலோ விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். எனக்கு ஒரு ஃபெர்டிலைசர் தான் கொடுக்க போகிறோம் விவர்ஸ். அதான் என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த மக்காச்சோளம் இருந்துச்சு பாருங்க, நேற்று எடுத்தது பேபி கேன் தான் விவர்ஸ் இருந்துச்சு. அதைத்தான் இப்போ எடுத்து மாட்டுக்கு வந்துச்சு 2 கன்றுக்குட்டி. அதுக்கு கொடுத்துட்டேன் இந்த சோளத்தட்டைய. நல்லா இதில் வந்து காய்கறி உரம் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அதனால மண் எவ்வளோ பொல பொலப்பா இருக்குன்னு பாருங்க. அதை போட்டு மக்க வச்சு நம்ம இது வச்சோம்ல, இதில் ஏற்கனவே இந்த கருணக்கிழங்கு செடி வச்சோம்ல, அதுவுமே 3 பிரான்ச் விட்டுருக்காங்க. இதை அப்படியே வச்சு நம்ம என்ன செஞ்சிடணும், இது பண்ணிட்டு வந்து ஒரு மிளகாய் நாற்று எடுத்தேன். அதையும் இது பக்கத்துலேயே சைடில் என்ன செஞ்சோம், எடுத்ததை திருப்பி அதிலே ஊனி விட்டுருவோம். ஏன்னா மக்காச்சோளத்தோட சேர்ந்து முளைச்சிச்சு. மக்காச்சோளத்தை எடுக்கும் போது அவங்களும் வந்துட்டாங்க. அதனால் திருப்பி ஊனிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டுருவோம். இன்னும் கொஞ்சம் மேலே வந்து கொஞ்சம் மண் காயணும். மழை பெஞ்சதுக்கு அது கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது. அதனால் இதுலேயே என்ன செய்யணும்னா கொஞ்சம் வெங்காயத்தோல், காய்கறி குப்பையை போட்டு வைக்கணும். போட்டு வச்சோம்னா இன்னும் அடுத்தாப்புல இந்த கிழங்கு அறுவடை பண்ணணும்ல, இது வச்சு ஒரு 2 மாதம் ஆச்சு. இப்போதான் வேர் விட்டுருக்காங்க, இனிமேல் தான் கிழங்கு வைக்கும். மண் நல்லா எவ்வளோ உதிரியாக இருக்குன்னு பாருங்க. வேற ஒன்றும் இல்லை வேர்ஸ், இந்த இதில் வந்து சுண்டைக்காய் செடியில் காயே வரல. இந்த மேலே அங்கே பாருங்கள் ஒரு மாதிரி சுவர் சரியாக இருக்குல்ல, இதுக்கு தான் என்ன செய்ய போகிறேன், ஒரு ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறேன். அது என்னன்னு பார்ப்போம் வாங்க. இது மேலேயே ஊற்றி விட்டா சரி. அந்த இதெல்லாம் அது ஒரு பூச்சியா என்னன்னு தெரில, அதெல்லாம் இருக்குது. அதுக்கு தான் அந்த ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா விவர்ஸ், இங்கே பாருங்கள் லெமனை தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அது கூட என்ன பண்ணியிருக்கேன், முட்டை ஓடு, அதுபோக டீ தூள். இது வந்து மழை தண்ணி தான், மழை தண்ணி பிடிச்சதில் தான் இது பண்ணியிருக்கேன். அதுதான் நான் செய்ய போகிறேன். கொஞ்சோட ஒரு 10 ml ஊற்றிட்டு, இந்த லெமன் ஊற்றும் போது நல்லா சிறப்பான வளர்ச்சி இருக்கும். அந்த இலை மேலேயும் ஊற்றி விட்டுடலாம். ஊற்றி விடும் போது இன்றைக்கி இதை ஊற்றி பார்ப்போம். இது சரியாகனா அடுத்தப்பறம் இன்னொரு ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை என்ன செய்யணும், கொடுக்கணும். என்னன்னு தெரியல, இல்லைன்னா பார்க்கணும், தரையில் தூக்கி வைக்கணும் இந்த சுண்டைக்காய் செடியை. அப்படின்னா தான் இதில் காய் விடும். என் கூட வச்சவங்களுக்கு தரையில் வச்சுருக்காங்க, அவங்களுக்குலாம் காய் வந்துருச்சு. எனத்தானே காய் வராமல் இருக்குது. அதனால் ஒரு இடத்த ஒதுக்கிட்டு என்ன செய்ய போகிறேன், தரையில் வச்சு விட போகிறேன். அப்போனா தான் நம்ம என்ன செய்ய முடியும், சுண்டைக்காவும் பறிக்க முடியும். சுண்டைக்காய் வந்து 1/4 கிலோ 20 ரூபான்னு தெருவில் ஒருத்தவங்க விற்றுட்டு வந்தாங்க நேற்று. அதைத்தான் வாங்கினேன். அது தக்காளி சட்னிக்கு, நம்ம சுண்டைக்காய் புளிக்குழம்பு வைப்போம்ல, நம்ம காஞ்சி சுண்டைக்காய் போடுறதால அந்த சுண்டைக்காய் போட்டு வச்சாலும் செடி நல்லா சாப்பாடு நல்லா ருசியாக இருக்கும். நம்ம அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி தான் வேஸ்ட். எல்லா செடிகளுக்குமே இப்போ என்ன செய்ய போகிறேன், மேலே இலைகள் மேலே தெளிச்சு விட போகிறேன். மழை இப்போ 2 நாளாக இல்லை. அதனால் இந்த பூச்சி எல்லாம் வர ஆரம்பிப்பாங்க இலைகளில். மழை பெய்யும் போது எதுவும் இது பண்ணாது. மழை பெஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் வருவாங்க. அதனால் அந்நேரம் நம்ம என்ன செய்யணும், இந்த இலைகள் மேலே இதெல்லாம் என்ன செய்யணும், ஸ்ப்ரே பண்ணி விடணும். இல்லை இலைகள் மேலேயே ஊற்றி விடணும். ஊற்றி விடணும்னா செடி சிறப்பாக வந்துடும். அதைத்தான் கொடுத்து விட போகிறேன் எல்லா செடிகளுக்கும். நேற்று மிளகா நாற்று எடுத்தேன் விவர்ஸ், அதை இங்கே தரையில் ஊனி வச்சுக்க பாருங்க. இந்த ஒன்று இங்கே எல்லாத்துலையும் 2 கன்னாக ஊனியிருக்கேன். குட்டி குட்டியாக இருக்குல்ல, அதனால் பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்படியே பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்கை, கமெண்ட் பண்ணுங்கள். நித்தியமல்லியில் எல்லா தளர்லையுமே என்ன செஞ்சுட்டாங்க, மொட்டு வந்துட்டாங்க. என்ன முன்ன பின்ன பூ வரும். இந்த இது முதல்ல வந்துச்சுன்னா இந்த இதெல்லாம் அடுத்தாப்புல வரும். அந்த பூ மொட்டு விட்டது தக்கன வரிசையாக வருவாங்க. நம்ம அடுத்தடுத்து என்ன செய்யலாம், நித்தியமல்லியும் பறிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் இருக்குது, ஜெர்சி மாறன் வேர்ல்டுன்னு. அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.